எதிர்க்கட்சிகளின் விமர்சனங்களை ஏற்பதும் விமர்சனங்களுக்கு உரிய விடை இருப்பதும் ஆளும் தரப்பாரின் கடன் என்பதை அனைவரும் அறிவோம். மாண்புமிகு முதல்வர் அவர்கள் அவ்வாறு பதில் சொல்லியிருப்பது. எடப்பாடி பழனிசாமியின் குற்றச்சாட்டுகள் குறித்து கவலை இல்லை என முதல்வர் ஸ்டாலின் கூறியது குறித்து செய்தியாளர் எழுப்பிய கேள்விக்கு திருமாவளவன் பதிலளித்துள்ளார். சூழலில் விடுதலை சிறுத்தைகளும் ஆங்காங்கே மீட்பு பணிகளில் ஈடுபட்டு வருகின்றனர். தொடர்ந்து ஈடுபட வேண்டும் என்றும் கேட்டுக்கொள்கிறேன். அதே போல பாத்தீங்கன்னா மத்திய அரசு பாராளுமன்றத்தில் எதிர்கட்சிகளோட குரலை கேட்கறதுன்னு சொல்லிட்டு எதிர்கட்சிகள் தொடர்ந்து குற்றச்சாட்டு வச்சு வந்த நிலையில இன்னைக்கு குளத்தூர்ல ஆய்வுக்கு போன முதல்வர் எடப்பாடி பழனிசாமியோட குற்றச்சாட்டை நாங்கள் மதிக்கிறதுலாம் சொல்லியிருக்காரு. ஸோ ஒரே இது போன்ற சேவை எப்படி பார்த்தீங்கன்னா மத்திய அரசு எப்பவுமே எதிர்கட்சிகள் குற்றம் சாட்டக்கூடியது பாஜக அரசு எதிர்கட்சிகளோட பொருளுக்கு செவி சாய்ப்புன்ற மாதிரி எப்பவும் ஒரு குற்றச்சாட்டு வச்சிருக்கோம். ஆனா தற்போது இந்த மழை வெள்ளத்தை பத்தி எடப்பாடி பழனிசாமி வச்ச குற்றச்சாட்டுக்கு நாங்க மதிப்புதல்னு சொல்லிட்டு முதல்வர் சொல்லியிருக்காரு. கொளத்தூர் ஆய்வு எடப்பாடி பழனிசாமி அவருடைய குற்றச்சாட்டை மதிக்கவில்லை மதிப்பில்லைன்னு சொல்லியிருக்காரு. நாங்க மதிப்பதில்லை அப்படின்னு முதல்வர் சொல்லியிருக்காரு. அப்பதான் எதிர்கட்சிகளோட வாய்ஸ் அதை கேட்க இதே செயல்தான் பிஜேபி இப்ப அதே இதை ஆளுங்கட்சி திமுக கேட்டிருப்பாங்க. ஆளுங்கட்சி மற்றும் எதிர்கட்சி ஆகிய இரு கட்சிகளுக்கும் இடையிலான அரசியல் எந்த பொருளில் அந்த கருத்தை சொன்னார் என்று நான் கவனிக்கவில்லை. எதிர்க்கட்சிகளின் விமர்சனங்களை ஏற்பதும் விமர்சனங்களுக்கு உரிய விடை இருப்பதும் ஆளும் தரப்பாரின் கடன் என்பதை அனைவரும் அறிவோம். மாண்புமிகு முதல்வர் அவர்கள் அவ்வாறு பதில் சொல்லியிருப்பது எந்த கான்டெக்ஸ்ட் எந்த பொருளில் என்று தெரியவில்லை. அது அவர்களுக்கு இடையிலான அரசியல். அதே போல அவதூறு வழக்குல எச் ராஜாவுக்கு 6 மண்டலம் சிறை தண்டனை. அவர் தொடர்ந்து இது போன்ற அவதூறுகளை பேசி வருகிறார். எல்லா நேரத்திலும் அவர் தப்பித்துக் கொள்ள முடியும் என்று நம்பியிருந்தார். சட்டம் உரிய நேரத்தில் அவருக்கு பாடம் புகட்டி இருக்கிறது. இனிமேலாவது வார்த்தைகளை அவர் அளந்து பேசுவார் என்று. செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.